யூனிட் 7ல இருக்கு ஆன்சர் த ஃபாலோயிங் क्वेश्चंस brieflyயோட தேர்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே. என்ன கேட்டிருக்காங்க? ஹைலைட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அதாவது ஹோம் ரூல் மூவ்மெண்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படினா வந்துட்டு எய்ம்ஸ் அப்படினு சொல்லுவோம். எய்ம் ஆர் கோல்ஸ் அந்த மாதிரி தான், அதுதான் வந்துட்டு அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்டோட எய்ம் கோல்ஸ் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, பாப்போமா? ஸோ இது இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸோ என்னதான் பிரிட்டிஷ் எம்பையர் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் கிடைக்கணும். அதாவது பிரிட்டிஷ் சொல்றதை கேட்காம மக்கள் வந்துட்டு அவங்களே ஆட்சி செஞ்சுக்கணும், அதாவது சுய ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் வந்துட்டு இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாமினன்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த டாமினன்ட் ஸ்டேட்டஸ்க்காக இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டாமினன்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா, கனடா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு எப்படி தனியா இருந்து எல்லாமே யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறாங்களோ, ஸோ அந்த மாதிரி இந்தியாவுக்கும் வந்துட்டு இந்த சுய ஆட்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் வந்துட்டு இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஓகேவா? அதாவது ஆஸ்திரியா, கனடா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு தனித்தனியா தான் வந்துட்டு எதா இருந்தாலும் முடிவெடுப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் எம்பையர் எப்படி இந்தியாவுக்குள்ள இருந்தாங்களோ, ஸோ அந்த மாதிரி வேற எந்த கண்ட்ரிஸும் இந்த ஆஸ்திரியா, கனடா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்காக்குள்ள இல்ல. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்தியா மாறணும் அப்படின்றதுக்காக இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது. ஓகேவா? அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ். அதாவது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் டாமினன்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு வயலன்ஸ் மூலமா நடக்காம லைக் பெட்டிஷன்ஸ், மீட்டிங், ஸ்பீச்சஸ் அந்த மாதிரியான அகிம்சைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஸோ அந்த வகையில நடக்கணும் அப்படின்னு சொல்றதா வந்துட்டு இந்த கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ நம்ம மேல பார்த்த இந்தியா வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு செல்ஃப் கவர்மெண்ட் நடக்கணும் அண்ட் டாமினன்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு கிடைக்கணும், மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி இந்தியாவும் வந்துட்டு டாமினண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கோல்ஸ் எல்லாமே வந்துட்டு வயலன்ஸ்ல நடக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அகிம்சை லைக் பெட்டிஷன்ஸ், மீட்டிங், ஸ்பீச்சஸ் மூலமா தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டது தான் வந்துட்டு இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஓகேவா? ஓகே, ஒரு சம்மரி பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், செல்ஃப் கவர்மெண்ட் தான் வந்துட்டு இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தா சுய ஆட்சி அப்படின்னு சொல்றது. அதாவது இந்தியா என்னதான் பிரிட்டிஷ் எம்பையர் உள்ள இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் அவங்க சொல்றது கேட்காம மக்களே வந்துட்டு சுய ஆட்சி செய்யணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே பண்ணிக்கிறது, ஸோ அவங்களே முடிவெடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு சுய ஆட்சி அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்து டாமினன்ட் ஸ்டேட்டஸ் வரணும் அப்படின்னு சொல்றது. இந்த ஆஸ்திரியா, கனடா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கால எப்படி அவங்க தனிச்சு நின்று முடிவெடுத்து எல்லாமே செயல்படுறாங்க, அந்த மாதிரி இந்தியாவுக்கும் டாமினன்ட் ஸ்டேட்டஸ் கிடைக்கணும், வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதும் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் மூலமா தான். ஓகேவா? அடுத்து நம்ம மேல பார்த்த இந்த ரெண்டு கோல்ஸுமே வந்துட்டு வயலன்ஸ் மூலமா நடக்கக்கூடாது. ஸோ அகிம்சை மூலமா லைக் இந்த பெட்டிஷன்ஸ், மீட்டிங், ஸ்பீச்சஸ், இது மூலமா தான் வந்துட்டு இதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஓகே, தேங்க்யூ.